இவங்க இருக்க கூடாது. இவங்க வெளியே அனுப்புங்க. என்னாச்சு? நீ எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கிற? அவங்க ஏதோ சொல்லிட்டு போறேன், நீ விட்டு பேசாம. ஏய், என்ன பார்த்து பைத்தியக்கார மாதிரி இருக்காடா. அவன் இந்த வீட்லயே இருக்க கூடாது. இதெல்லாம் மூட நம்பிக்கை. வீணா இந்த வீட்டு மருமக. அவளால யாருக்கு எந்த கெடுதலும் நடக்காது. நீ இந்த மாதிரி சொன்னா அவ மனசு எவ்வளவு காயப்படும். அவ மனசு காயப்பட்டா எனக்கு என்னங்க? எனக்கு என் தாலி தான் முக்கியம். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? இதுவும் ஆகாது. ஆரோக்கியமா தானே இருக்க. அந்த சாமியாரம்மா அப்படி ஏங்க சொல்லணும்? அந்த மாதிரி நான் பெரிய டாக்டர்மா. சில நேரத்துல நம்ம உடம்ப செக் பண்ண டாக்டர் சொல்றது சரியில்லைனாலே நம்ம வேற டாக்டர் போறது இல்லையாமா? அது ஏதோ ஃப்ராட் போங்களா? டேய், அவங்க ஃப்ராட் எல்லாம் இல்ல. ஒரு நாள் என் கடைக்கு வந்து என் லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே சொன்னாங்க. டேய், உன் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சா? அது ஊருக்கே தெரியும்டா. 4 பேர் விசாரிச்சாலும் தெரிஞ்சுக்க போறாங்க. ஏங்க, இந்த மீன் இங்க இருக்கிறது எனக்கு சரியா படல, பிடிக்கல. அவன் அந்த வீட்டுக்கு வந்ததே உங்களுக்கு பிடிக்கலாமா? டேய், இதுக்கு நாள் அவ இருந்தது வேற. ஆனா இப்ப என் தாலிக்கே ஆபத்து வரும்போது என்ன பேசாம இருக்க சொல்றியா? ஏங்க, எங்க அனுப்ப சொல்ற? எங்க வேணாலும் அனுப்புங்க. ஆனா அவ இங்க இருக்க கூடாது. இவ வீட்டை விட்டு போகணும். அப்படியே முன்னாடி வீட்டை விட்டு அனுப்ப முடியாமா? டேய், அப்போ உனக்கு அப்பா மேல அக்கறையே இல்லையா? எனக்கு அப்பா மேல அக்கறை நிறையவே இருக்கு. என்ன விட மீனாக்கு அதிகமா இருக்கு. அவ அவரை நல்லபடியா பாத்துக்கிறான். இப்ப பிரச்சனை அந்த ஃப்ராட் பொம்பளை சொன்னது கூட கிடையாது. உங்க பயம்தான். நீங்க பயப்படாம இருந்தாலே எதுவுமே தப்பா தெரியாதுமா. ஏய், உனக்கு பெத்த அப்பாவோட உன் பொண்டாட்டி தான் முக்கியமா போச்சா? என் தாலி போனா உனக்கு கவலை இல்ல. எனக்கு என் அப்பா நான் கும்புற சாமிக்கு மேலமா. அவரை பத்தி நான் கவலைப்படாம இருக்க மாட்டேமா. ஆனா என் அப்பாக்கு எதுவும் ஆகாது. அவரால் எத்தனையோ பேர் நல்லா இருக்காங்கம்மா. அந்த புண்ணியமே அவருக்கு நீண்ட ஆயில கொடுக்குமா. டேய், நீ 1000 சொன்னாலும் ஜோதிட ஜாதகம் சில நேரத்துல படிச்சிடும். முதல்ல உன்ன மாதிரி ஆளுங்களை தாண்ட அடிக்கணும். சீக்கிரமா பணக்காரன் ஆணுங்கிற பேராசிரியர் இந்த மாதிரி சாமியார்களை நல்லா வளர்த்துறதே நீ தான்டா. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் உழைப்ப நம்பாம இந்த மாதிரி சாமியார்களை நம்பி வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்களா. ஏதோ சில பேர் தப்பா நேரத்துல போய் ஏமாந்துருக்கலாம். ஆனா இந்த அம்மா அப்படி இல்ல. அந்த அம்மா என் கடைக்கு வந்து என் கைரேகையை பார்த்து என் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. ஒரு நிமிஷம் நானே ஆடி போயிட்டேன். அந்த அம்மா சொல்றதெல்லாம் சரியா இருக்குப்பா. அவங்க சொன்ன மாதிரி உங்க உயிருக்கு ஏதாவது ஆனா